தொடர்ந்து இது நேற்றைய தினம் நடந்தது, முந்தா நாள் நடந்தது, அதுக்கு முதல் நாள் நடந்ததுன்னு இப்படியே நம்ம ஒவ்வொரு நாளா சொல்லிட்டு இருக்கோம். குறைஞ்ச காலமா நான் பாக்குறேன், ஒரு கட்டவிழ்த்து விடுக்கப்பட்ட ஒரு ஒரு ரவுடிச முறை இருக்கிற மாதிரியான காவல்துறை மேல சற்றும் ஒரு பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் பாக்குறோம். தெருவுல பூந்து பகல் நேரத்துல நண்பர்களுக்குள்ள பிரச்சனைன்னு வெட்டி கொள்றதா சொல்றாங்க. அது ஒரு சாதி சண்டையா வெட்டி கொள்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு தெருக்குள்ள போய் ஒரு இருசக்கர வாகனத்துல போய் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டி கொள்றதா சொல்றாங்க. அப்ப இங்க காவல்துறை மீதான பயம் ஏன் போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிலைமை இருந்தது. எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? நீங்க பெண்கள் மீதான பாலியல் கொடுமையா இருக்கட்டும், பெண்கள் மீதான சித்திரவதைகளா இருக்கட்டும், இல்ல இங்க நடக்கக்கூடிய கொலைகளா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், எது நடந்தாலும் அவங்கள நீங்க கூட்டு வச்சு காவல்துறை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கஞ்சா போதையில இருந்தாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கஞ்சா உழவ வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பள்ளிக்கூட மாணவனோட பையில போய் கஞ்சா பொட்டலம் இருக்கான்னு பரிசோதிக்கணும்ன்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்னா இது எவ்வளவு ஒரு கொடிய சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்துல ஒரு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை மீது ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை அடிக்கிறாங்க. பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த சாமானிய பெண்களா இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே பெண் காவலர் நினைக்கிறோம். அந்த பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூடுதலா இருக்கு. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமே 70,000த்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பதிவு செய்யறதுனே இவ்வளவு இருக்கு அப்படின்னா கிராமத்துல பஞ்சாயத்துல பைசல் பண்றது, வெக்கத்துக்கு மானத்துக்கு பயந்துகிட்டு வெளியில சொல்லாம இருக்கிறதுன்னு பல்வேறு நடவடிக்கைகள் போய்கொண்டே இருக்கு. இது அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கணும். இந்த சட்டத்தை கடுமையானதாக மாத்தி இருக்கணும். இதுல பெண் மீது கை வைத்தாலோ அல்லது இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் நடந்தாலோ இந்த கஞ்சா பரவல், போதை பரவலை தடுப்பதற்காக இளைஞர்களுக்கு இந்த போதை வெறி எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. எங்க நீங்க தொட்டாலும் சரி. ஏன் நாகப்பட்டினத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூழ்நிலை இருந்துச்சா? எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களே சொல்றாங்க இங்க போனா கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பையன் சொல்றான் அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு மலிந்து கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஆண்ட நிர்வாகம் இது கண்டிப்பாக ஒரு போர்க்கால அடிப்படையில மிகச்சிறந்த கவனத்துக்கு எடுத்து தன்னுடைய தனிப்பட்ட பார்வையை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கணும். அது செய்ய தவறியதுனாலதான் இது போன்ற கொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. தேர்தல் நேரத்துல அதிமுக இறங்கிருக்கீங்க, நீங்க போட்டியிடுற வாய்ப்பு இருக்கா? நாகப்பட்டினத்துல போட்டியிடுவீங்களா? இல்ல, அது நம்ம முடிவு செய்ய முடியாதுங்க. அது தலைமை தான் முடிவு செய்யும். நான் தேர்தலில் போட்டி எடுக்கிறேன்னா அது எந்த தொகுதி எல்லாவற்றையும் தலைமை முடிவு செய்யும். தேர்தலை மட்டும் கருத்தில் கொண்டு இணையல. எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அதை நான் சரி பண்ணி கொண்டு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சேன். இன்னொன்னு, கடலோர மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை, உறுதியை, அங்கீகாரத்தை பதிவு செய்யக்கூடிய அவர்கள் பிரச்சனையை பேசுகின்ற தளத்தை நான் இருந்தேன். அதோடு மீண்டும் பரவலாக்கப்பட்டு சமவெளி மக்கள் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளையும் பேசுகின்ற ஒரு தளமாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தேன். அதனால நான் இதுல காலியமான பேச்சு தான் நாம் தமிழ் இருக்கிறது திராவிட கட்சிகளை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. குறிப்பா இலவசங்களை எடுத்து நிறைய பேசிருக்கீங்க. திமுக, அதிமுக, தாவேக எல்லாருமே இலவச திட்டங்களை தான் அறிவிக்கிறாங்க. நீங்க அந்த கட்சியில ஐக்கியமாக்கிருக்கீங்க. இந்த களம் எப்படி இருக்கு, இதை எப்படி பாருங்க? இல்ல, இப்ப இலவச திட்டங்கள் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் முன்னாடி இருந்த கட்சியிலே கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம் எங்க பரப்புரையை நானே செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இந்த அடிப்படைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதா இப்போவும் என்னுடைய நோக்கம். அதுல இருந்து நான் மாறல. ஆனாலும் கூடுதலாக இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு கண்டா போதுங்கிற மனநிலைக்கு மக்கள் மாற தொடங்கிட்டாங்க. அந்த கடுமையான விலைவாசி ஏற்றத்தினாலையும் வாழ முடியாத சூழ்நிலைக்கு அவங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால நாங்களும் இப்ப என்ன சொல்ல வரோம், வரக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அறிவிக்க போகுதுன்றதை நீங்க பாருங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திட்டங்கள், விவசாயத்தை பெருக்குகின்ற திட்டங்கள், தரிசு நிலங்களை மேம்படுத்துகின்ற திட்டங்கள், பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உள்ளூர் அளவுல நிலம் வளம் சார்ந்து உருவாக்கக்கூடிய திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இது மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து அந்த பெண்களுக்கான ஒரு பொருளாதார வாய்ப்பை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில அது தெளிவாக வெளிப்படும்.